வணக்கம் நேயர்களே. இன்றைய நிகழ்ச்சியில் நாம் கடல் பயணம் யாருக்கெல்லாம் அமையும், வெளிநாடு சென்று யாரெல்லாம் பணம் சம்பாதிப்பார்கள் என்பதை பற்றி பார்ப்போம். அதற்கு முன்பாக என்னோட நிகழ்ச்சியை பார்ப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து விடுங்கள். சரி, வாருங்கள் நிகழ்ச்சிக்குள்ளே போவோம். பொதுவாக இந்த கருங்கடல் பகுதியை குறிக்கக்கூடியவர் ராகு பகவான், செங்கடல் பகுதியை குறிக்கக்கூடியவர் கேது பகவான். இவர்கள் லக்கணத்திற்கு 3, 6, 8, 12 மறைந்தால் அவர்களுக்கு வெளிநாடு செல்லும் யோகம் உண்டு. சரி, இந்த வெளிநாடு செல்லும் பாக்கியம் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்களுக்கு எந்தெந்த லக்கணங்கள் வேலை செய்யுது என்று பார்ப்போம். உதாரணமாக கடகராசியை எடுத்துக்கொள்வோம். இந்த கடகராசி ஒரு ஜலராசியாகும். இந்த ராசியிலே ராகு கேது பகவான் இருந்தால், குறிப்பாக ராகு இருந்தால் அவர் வெளிநாடு செல்லும் யோகம் பெறுவார். அதாவது கீழ்த்திய நாடுகளுக்கு செல்வார். சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் செல்லக்கூடிய அமைப்புடையவர். விருச்சிக லக்கணத்தில் ராகு பகவான் அமைந்தால் அவர் செங்கட பகுதி என்று சொல்லக்கூடிய சவுதி அரேபியா அந்த நாடுகளில் செல்லக்கூடிய வாய்ப்புகள்லாம் அமையும். மீன லக்கணம், இதுவும் ஒரு கடற்கரை ராசியாகும். இதில் ராகு பகவான் அமைந்தால் இவர் அமெரிக்கா, இங்கிலாந்து போன்ற நாடுகளுக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை பெறுவார். எனவே லக்கணத்திற்கு 10 குடையவனோடு இந்த ராகு கேதுகள் தொடர்பு இருந்தால் அவர்கள் வெளிநாடு செல்லும் யோகம் உண்டு. சரி, உதாரணமாக இப்போ கடகராசி எடுத்துக்கொள்வோம். இது ஒரு ஜலராசியாகும். இந்த ராசிக்கு 10 குடை அதிபதி யார் என்று பார்த்தால் செவ்வாய் பகவான். இவர் கடகராசியில் நீச்சமாகிடுவார். இருந்தால் ஒரு பார்வையிலே இப்போ 4, 7, 8 பார்வை உடையவர். இந்த பார்வையிலே ராகு பகவான் இருந்தால் அவர் வெளிநாடு செல்லும் யோகம் உண்டு. கேது பகவான் இருந்தாலும் வெளிநாடு செல்லக்கூடிய யோகங்கள் உண்டு. இவருக்கு 3ஆம் இடம் என்று பார்த்தோம் என்று சொன்னால் 5ஆம் இடம் விருச்சிக லக்கணம். இந்த லக்கணத்தில் ராகு கேது இருந்தாலும் அவர்கள் வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் உண்டு. மீன லக்கணம், இது 9ஆம் இடம், நீண்ட தூர பயணத்தை குறிக்கக்கூடியது. இதிலையும் ராகு கேதுகள் இருந்தாலும் அவர்கள் வெளிநாடு செல்லக்கூடிய யோகம். பொதுவாக இந்த ராகு கேதுக்கள் தனக்காரகன் தொடர்பு, 10 குடையன் தொடர்பு. 10 தனக்காரன் காசு பணம், 10 குடை நமக்கு தொழில், என்ன தொழில் கொடுக்க போகிறார் அந்த கிரகத்தோட அமைப்பு பெற்றிருந்தால் அவர் கண்டிப்பாக வெளிநாடு செல்லலாம். பொதுவாக வெளிநாடு செல்லக்கூடியவர் இந்த 6 கூடையவன் 8 கூடையன் திசைகள், புத்திகள் இதெல்லாம் இருக்கிறதான்னு பார்த்துக்கணும். அப்போது ஜோதிடர் போய் நீங்கள் வெளிநாடு போகிறதுக்கு முன்னாடி பார்க்கணும். இந்த திசைகள் இருந்தாலோ இல்லை இதுக்கு அடுத்த திசை இதுக்கு இந்த மாதிரி 6 கூடையன் 8 திசை இருந்தாலோ பிரச்சனைகளை உண்டு பண்ணிடும், தடங்களை ஏற்படுத்திடும். எனவே இந்த திசைகளை அனுசரித்து நீங்கள் வெளிநாடு செல்ல வேண்டும். அப்படி சென்றால் யோகம் உங்களுக்கு. நன்றி, வணக்கம் நேயர்களே.